ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு கருப்பான வெள்ளி பொருட்களையும் நம்ம இன்னைக்கு புதுசு போல மாற்றுறதுக்கான ஒரு ட்ரிக்கை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போலாம் நம்ம வெள்ளி கொலுசுகள்லாம் திரும்ப மாற்றி போடணும்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ஏன்னா விலைவாசியெல்லாம் அதிகமாகிடுச்சு. இனி நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கருப்பான வெள்ளி பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் வெள்ளி கொலுசுகளாக இருந்தாலும் சூப்பராக நம்ம இந்த ட்ரிக் மூலிமா புதுசு போல மாற்றிடலாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கூடவே நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ், அதுவும் இந்த ஒரு டிப்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த 3வது 4வது டிப்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்ஸாக இருக்குங்க. ஆனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாங்க. ஸோ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கற்பூரம் தாங்க எடுத்துருக்கோம். நீங்கள் பூங்கற்பூரம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பில்லை கற்பூரம் தான் எடுத்துருக்கேன். ஒரு 4 போல் சின்னது. இது நல்லா ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு கவர்லையோ வச்சு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க தட்டி. இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், காலியான குட் நைட் மிஷினோட அந்த லிக்விட் மிஷினோட அந்த மிஷின் தாங்க எடுத்திருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்ச இந்த கற்பூர பொடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்காக நம்ம கெமிக்கல் கலந்த குட் நைட் லிக்விடு, கொசுவத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இதை சுவாசிக்கிறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். அதுவும் வீசிங் இருக்கவங்களா இதை சுவாசிக்கும் போது நிறைய வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் கூட ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதனால் நேச்சுரலாக நம்ம இந்த மாதிரி வழிகளை ஃபாலோ பண்ணலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கொசு விரட்டுறதுக்கான ஒரு இயற்கையான கொசு மருந்தும் போட்டிருக்கோங்க. தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் மிஷினில் எப்படி செட் பண்ணி போடுவோம் அதே மாதிரி போட்டுடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொசு தொல்லைகள் மட்டும் இல்லைங்க, இந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கு வேறு எந்த வித பூச்சிகள், கரப்பான் பூச்சி, பல்லிகள் கூட வராதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்தில் கொசுவோட தொல்லைகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் கெமிக்கல் கலந்த கொசுவத்தி சுருளை வாங்காமல் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸுங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தலைவலி வருங்க. ஸோ இப்போ எல்லா சின்ன பசங்களுக்கு கூட தலைவலி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி தலை வலிக்கும் போது ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டியூப்ஸ் வந்து ஒரு 2 டியூப்ஸ் ஐஸ் டியூப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கையில் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நெக்கோட பேக் சைடில், அதாவது கழுத்தோட பின்புறத்தில் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஐஸ் பேக்கை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மன அழுத்தமும் குறையும், அதாவது ரிலீஃபாக இருக்கும், நமக்கு சுறுசுறுப்பையும் கொடுக்குங்க. இதனால் தலைவலியும் க்யூர் ஆகுங்க. ஸோ இந்த ஐஸ் பேக்குனால பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்ததுக்கெல்லாம் மருந்து மாத்திரைன்னு ஓடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாங்க. ஸோ நீங்கள் நெக்கில் இந்த ஐஸ் பேக்கை போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக இன்னொரு ஸ்டெப்பும் செய்யணுங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் வீடியோக்காக உங்களுக்கு பவுலில் ஊற்றி காமிக்கிறேங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இது என்ன அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தலைவலி சீக்கிரத்திலே க்யூர் ஆகிடுங்க. ஸோ உங்கள் பாதங்களை இந்த மாதிரி சுடுதண்ணியில் வைங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஐஸ் டியூப்ஸ் ஒத்தனம், அதாவது ஐஸ் டியூப் பேக் போட்டுட்டு இந்த கால்களை சுடுதண்ணியில் வைக்கும்போது தலைவலி உடனே க்யூர் ஆகும். அதனால் மருந்து மாத்திரைன்னு தேடாதீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் வெடிப்புகள் இருந்தாலும் க்யூர் ஆகும், அழுக்குகள் இருந்தாலும் க்யூர் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு 3-4 ஐஸ் டியூப்ஸை மட்டும் போட்டு பாருங்கள். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஐஸ் டியூப்ஸ் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரோட அந்த பிளேடும் ஷார்ப் ஆகும். மிக்ஸியில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொருட்கள்லாம் அரைச்சிருந்தீங்கன்னா அதனுடைய ஸ்மெல், பேட் ஸ்மெல் இருந்தாலும் ரிமூவ் ஆகும். உங்கள் மிக்ஸி ஜாரும் பார்த்தீங்கன்னா புதுசு போல் நல்லா வந்து க்ளீன் ஆகுங்க. அந்த பிளேடில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் ரிமூவ் ஆகி அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. ஒரு மந்த்லி ஒரு 1 டைம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மிக்ஸி ஜாரை எப்பவுமே வந்து புதுசு போல் மெயின்டைன் பண்ணலாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு நினச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளி பொருட்களை எப்படி நம்ம புதுசு போல் மாற்றலாம். எவ்வளோ கருப்பாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ புதுசாக வெள்ளி பொருட்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கவங்கள ரொம்ப யோசிக்கணுங்க. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா பழைய பொருட்களை நம்ம புதுசு போல் மாற்றிடலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் தூளுப்பு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், நம்ம விபூதி தாங்க பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய விபூதி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. விம் லிக்விட் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹேண்ட் வாஷ் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட லிக்விட் இல்லாதனால நான் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேர்த்த பொருட்களெல்லாம் நல்லா வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன்னா நல்லா நுரைச்சி வருங்க. ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளி பொருட்களெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காமிக்கிறேங்க. நான் கொலுசு, செயின் எல்லாமே இதில் ஆட் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள், கொலுசெல்லாம் கருப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது கூட அந்த
அந்த அளவுக்கு தெரியல. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கருப்பாக இருந்துச்சுங்க. செயினு, கம்மல் எல்லாமே நான் போட்டிருக்கேங்க. இப்போ பாருங்க கம்மலும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஃபைனலாக நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குங்குமச்சிமிழி ஆட் பண்ணுறேன். சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அது எடுக்கும்போதே நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுங்க. பாருங்கள் நல்லா வந்து அந்த கலர் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப பிளாக்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் விட நேரில் ரொம்பவே நல்ல ரிசல்ட் தெரியுதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து மாறிடுச்சு. இப்போ லைட்டாக இதை நம்ம ஸ்க்ரப் பண்ணாவே போதுங்க. நம்ம வந்து தேவையில்லாத யூஸ் பண்ணாத ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கு கிட்ட காமிக்கும்போது நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா வெள்ளையா. இப்போ நீங்கள் இது ஒரு லைட்டாக வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இதுக்காக நம்ம வேறு எந்த வித ப்ராசஸும் பண்ண போகிறதே இல்லைங்க. லைவாக நான் உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ புதுசு போல் மாறிடுச்சுங்க. இனி எவ்வளோ நீங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் கூட அப்படியே வெள்ளி பொருட்களை வச்சுருப்பாங்க. யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா கூட கருப்பாக மாறிடுங்க. அவங்க இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக புதுசாக மாறிடுங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தது க்ளீன் பண்ணும்போது இந்த ஐடியாவை மறந்துட்டிங்கன்னா தேட வேண்டியதாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு தண்ணி வரதுனால சீக்கிரத்துலேயே அந்த வெள்ளி கொலுசுகள்லாம் கருப்பாயிடும், வெள்ளி பொருட்கள் கருப்பாயிடுங்க. அப்படி இருக்கவங்களாம் திரும்ப புதுசாக கொலுசு வாங்கணுமே, எங்கன்னா ஃபங்க்ஷன் போகும்போது கூட ரொம்ப கருப்பாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மிடில் கிளாஸ் இருக்கவங்களாம் அப்பப்போ புதுசாக வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க இல்லைங்களா? விலைவாசியெல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ கருப்பான வெள்ளி பொருட்களையும் நம்ம புதுசு போல் மாற்றலாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்து வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்து வைக்க போகிற வெள்ளி பொருட்களாக இருந்தால் ஃபைனலாக லைட்டாக தொடச்சதுக்கப்புறம் காட்டன் துணியில் தொடச்சதுக்கப்புறம் விபூதி ஃபைனலாக தொடச்சி வச்சிங்கன்னா சீக்கிரத்திலே கருப்பாகாதுங்க. ஸோ திரும்ப நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்கும். கலர் லைட்டாக நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாவும் போதும் அவ்வளோ புதுசு போல் மாறிடுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.